Hello all, welcome to Learn with Shri. ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு இன்ஸ்டன்சஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும், அதை நம்ம எப்படி ப்ரௌசர்ல ரன் பண்ணணும், அண்ட் நம்ம விண்டோஸ்ல எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம லேப்ல பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ இஸ் கோன் பி அ ரீகேப் ஆஃப் வாட் வி ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஏடபிள்யூஎஸ் கன்சோல் நமக்கு வந்து ஓப்பன் ஆன உடனே நமக்கு இங்கே நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு நமக்கு கம்ப்யூட்டர்ல நமக்கு வந்து EC2 சர்வீஸ் இருக்கும். ஸோ அந்த EC2 சர்வீஸ்ல நீங்க ஓப்பன் பண்ணி டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ்ல தான் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அதோட எத்தனை இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்குங்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு இங்க விசிபிளா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ நான் டெலிட் பண்ணனால எனக்கு இங்க ஜீரோன்னு காட்டுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்டன்ஸ் கிரியேஷனுக்கான பேஜ். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நேம் வந்து கேட்கும். நம்ம கிரியேட் பண்ண போற இன்ஸ்டன்ஸ், அதாவது வர்ச்சுவல் மெஷினுக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ நமக்கு அது வந்து நம்ம மை ஃபர்ஸ்ட் சர்வர்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யுவர் சாய்ஸ். ஸோ நான் நேம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் அமேசான் மெஷின் இமேஜ். ஸோ நம்ம அமேசான் மெஷின் இமேஜ் AMI அப்படிங்கிறது என்னன்னா, we have already known that it is a pre-configured template. அப்போ ப்ரீ-கான்ஃபிகர்ட் டெம்ப்ளேட்ல நமக்கு என்னென்ன ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் த ஹார்ட் ஆஃப் எனி சிஸ்டம் இஸ் OS. ஸோ அப்போ அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு இருக்கும். பேஸ்ட் ஆன் நமக்கு கீழே வந்துட்டு நிறைய இருக்கு, லைக் ஆப்ஷன்ஸ் லைக் விண்டோஸ், மேக், லினக்ஸ், உபுண்டு, சோ மெனி OS வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பேசிக்கா நமக்கு ஒரு OS அந்த மெஷின் இமேஜ்ல கண்டிப்பா வந்துடும். அது கூட நமக்கு என்னென்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா, பேசிக்கா தேவைப்படக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் லைக் நம்ம அந்த அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போறதுக்கு நமக்கு அந்த மெஷின் இமேஜ்ல ப்ரீ கான்ஃபிகர்டா இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்துடும். செட்டிங்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கும், லைக் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அந்த மாதிரி. அண்ட் தென் நம்மளோட ஸ்டோரேஜ் வால்யூம்ஸும் நமக்கு அந்த மெஷின் இமேஜ்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ ப்ரீ கான்ஃபிகர் டெம்ப்ளேட். ஸோ நம்ம இங்க லினக்ஸ் இமேஜ் தான் செலக்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி அது செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் அப்படியே இதை லீவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, சாரி, கீழே வந்து உங்களுக்கு அதோட வெர்ஷன் வந்து லிஸ்ட் ஆகும். அந்த வெர்ஷன்ல உங்களுக்கு என்ன பிட் கான்ஃபிகரேஷன், ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல EBS வந்துடும். ஸோ EBS வந்து நம்ம ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்றோம், பிளாக் ஸ்டோரேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதோட கிரியேஷன் டேட், ID, யூசர் நேம். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ரன் ஆக போறப்போ உங்களுக்கு தெரியக்கூடிய யூசர் நேமா இருக்கும், EC2 யூசர். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டா அந்த செட்டிங்ஸ் நம்ம அப்படியே விட்டுறோம். நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது வந்து இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதனால நீங்க ரீகால் பண்ணியிருக்கணும் அந்த டைம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எத்தனை இன்ஸ்டன்ஸ் டைப் பார்த்துருக்கோம்டா, ஞாபகம் இருக்கா? நம்ம கிளாஸ்ல எத்தனை பார்த்துருக்கோம்? மேஜரா 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன? மெமரி ஆப்டிமைஸ்டு இன்ஸ்டன்ஸ், கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு இன்ஸ்டன்ஸ், ஆக்சிலரேட்டட் கம்ப்யூட்டிங் இன்ஸ்டன்ஸ், ஜெனரல் பர்பஸ் இன்ஸ்டன்ஸ் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட ரீகால் நம்ம இப்ப பார்க்கலாம். மெமரி ஆப்டிமைஸ்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு அங்க ரேம் வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். இதை நம்ம எப்போ நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ரேம் வந்து ஹையா இருக்கணும். நம்மளோட அப்ளிகேஷன்ல எண்ட் அப்ளிகேஷன்ல ரேமோட ரோல் வந்து மெஜாரிட்டியா இருக்குங்கிற பட்சத்துல நம்ம இந்த மெமரி ஆப்டிமைஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் சொல்லலாம் அப்படின்னா, அமேசான், பிளிப்கார்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேம் வைஸ் ஹைலி கான்ஃபிகர்ட் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம மெமரி ஆப்டிமைஸ்டு சூஸ் பண்ணுவோம். இந்த மெமரி ஆப்டிமைஸ்டு வெர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன லெட்டர் சீரீஸ்ல வரும்டா? ஆர், ரேம் இல்லையா? ஸோ ஆர் சீரீஸ்ல உங்களுக்கு இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் R5, R5A, 5Bன்னு சொல்லிட்டு ஆர் சீரீஸ்ல வரதுதான் இந்த மெமரி ஆப்டிமைஸ்டு.
ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஸோ கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல பேஸ்ட் ஆன் த வேர்ட் கம்ப்யூட்டிங் பவர் வந்து அங்க நமக்கு அதிகமா இருக்கும், அதாவது ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்பீட் எங்க வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பஃபர் ஆகாம உங்களுக்கு பிளே ஆகணும். ஸ்பீட் இஸ் த மெயின் கோல் அந்த அப்ளிகேஷன்ல அப்படிங்கிறப்போ, அப்போ ஸ்பீடுங்கிறப்போ நம்ம டைரக்டா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் யூ கிவ் த டேர்ம்ஸ் ஆஃப் கோர், ரைட் இல்லைங்களா? அப்ப இதோட சீரிஸ் சில ஸ்டார்ட் ஆகும். சி பி சாரி C6G, C6GX, C6GD, இந்த மாதிரி நமக்கு நிறைய இன்ஸ்டன்சஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டைப் வந்து ஆக்சிலரேட்டட் கம்ப்யூட்டிங் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஆக்சிலரேட்டட் கம்ப்யூட்டிங் இன்ஸ்டன்ஸ்னாவே நமக்கு உடனே ஞாபகம் வருது கிராஃபிக்ஸ் சப்போர்ட். சரிங்களா? நமக்கு கிராஃபிக்ஸ் சப்போர்ட் வந்துட்டு அதிகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஒன் திங் ஐ ஃபர்காட், என்னன்னா நம்ம போன போன டைப்ல பார்த்தோம் இல்லைங்களா, கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட். அப்ப நம்ம ஸ்பீடு சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லலாம், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் அதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பீடு தான், அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல பஃபர் ஆகாம ஓடணும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்க அது போய்க்கலாம். வேற கிராஃபிக் அதிகமா இருக்கணும் அப்படி ஆக்சிலரேட்டட் கம்ப்யூட்டிங் இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கேம்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் தான் மெயின். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்சஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி நமக்கு இருக்கிறது ஜென்ரல் பர்பஸ். இந்த ஜென்ரல் பர்பஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கான வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரன் பண்றதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் சொன்னீங்க இல்லையா ஆக்சிலரேட்டட், அதோட சீரீஸ் வந்து ஜி ஃபார் கிராஃபிக்ஸ். ஸோ ஜி சீரீஸ்ல இருக்கும். வேறாஸ் இந்த ஜெனரல் பர்பஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டி சீரீஸ்ல இருக்கும். ஸோ நமக்கு இங்க ஸ்கிரீன்ல தெரியறது பாத்தீங்கன்னா T3.micro. ஸோ இதை நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வருவீங்கன்னு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெனரல் பர்பஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஜெனரல் பர்பஸ். ஏன்னா நம்ம பண்ண போறது சிம்பிள் டாஸ்க் தான். நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஓரியன்டாவோ கம்ப்யூட்டிங்கோ கிராஃபிக்காவோ இப்போ நம்ம போறது இல்லை. ஸோ நம்ம T3 எடுக்கிறோம். ஸோ ஏன் இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல நம்ம இட்ஸ் அ கிளவுட். ஸோ கிளவுட் இஸ் பேசிக் அந்த ஒரு தாரக மந்திரமே என்னன்னு பாத்தீங்கன்னா பே ஆஸ் யூ யூஸ். நம்ம என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கெல்லாம் நம்ம பே பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் ஹையரா நம்ம போக போக நம்மளோட பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். சரி இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பர் ஹவர் இங்க எவ்வளவு பிரைஸ் பண்றாங்க, சார்ஜ் பண்றாங்க பாத்தீங்கன்னா பேசிக் பிரைசிங் பாத்தீங்கன்னா 0.0132 USD per hour. வேற இதே நீங்க ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்க, 0.0 sorry one second, 132 dollars in rupees. ஸோ இப்போ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு 1.26 ருபீஸ், ₹1.25 உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போ நீங்க இதே வந்து இந்த இடத்துல மற்ற சீரீஸ் நீங்க எடுத்து பார்க்கலாம். இங்க உங்களுக்கு நிறைய சீரீஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். அதுல ஒரு சிலது ஃப்ரீ டயர்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எம் சீரீஸ்ல உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.1232. ஸோ இதை நீங்க வந்து கம்பேர் பண்றப்போ 13232, சாரி 1232. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு 11 ருபீஸ் சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்றப்போ மெயினா நோட்டீஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க வந்து இங்க நமக்கு என்ன டிஃபரன்ஸ், ஏன்னா அதோட நமக்கு பவர் வந்து அதிகமா இருக்கனால நமக்கு இங்க ரெண்டுமே நமக்கு வந்து இந்த பேமெண்ட்டுமே அதிகமா இருக்கும். ஸோ நம்ம பேசிக்கா நம்ம வெறும் ட்ரையல் தான் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால நம்ம ஒரு பேசிக்கான லெவலே சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ T3 உங்களுக்கு அது ஆல்ரெடி ப்ரீ கான்ஃபிகர்டா அதான் செலக்ட் ஆயிருக்கும். ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டன்ஸ் டைப் தட் இஸ் வெரி மேண்டேட்ரி. எதையுமே புரியாம பண்ணாதீங்க. என்ன பண்றோங்கிற ஸ்டெப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுக்கு ஒரு நேம் வச்சிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இமேஜ் அமேசான் மெஷின் இமேஜ் ஒரு OS செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்டா நமக்கு அதுல என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வேணுங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் திங் கீபேர் பக்கத்துல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா லாகின் சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கும். ஸோ வாட் டஸ் இட் ரெஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றீங்க. ஸோ இப்போ அந்த வர்ச்சுவல் மெஷின்
ஒரு செக்யூரிட்டி வேணும் கண்டிப்பா இல்லையா? சோ அந்த செக்யூரிட்டிய வந்து நம்ம எப்படி நீங்க ஒரு ஃபோனுக்கு என்ன பண்ணுவீங்க? பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க. இல்லன்னா பயோமெட்ரிக் ஃபேஸ் இல்லன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாரி யூஸ் பண்றீங்க. அப்போ உங்க விஎம் புரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். கீ பேர். சோ இட் இஸ் நத்திங் பட் ஒரு பாஸ்வேர்ட். சோ இது வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கிரியேட் நியூ கீ பேர் கொடுக்கணும். ஜஸ்ட் ரைட் யூர் கீ பேர் நேம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கீ பேருங்கனால நான் மை ஃபர்ஸ்ட் கீ பேர் லாகின் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆர்எஸ்ஏ அல்காரிதம் அப்படின்னா நம்ம சேஃபா இருக்கும். அது வந்து சீக்ரெட் கீயா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம ஆர்எஸ்ஏ செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஃபார்மேட் இருக்கும். ஃபார்மேட் ரிமெம்பர் நம்ம கண்டிப்பா .pem தான் சூஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்து நம்ம ஓப்பன் எஸ்ஹெச்எஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓப்பன் எஸ்ஹெச்எஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம விண்டோஸ்ல கமெண்ட் ப்ராம்ப்ட் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த ஃபைல் யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்களோட இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்க பண்றதுக்கு கண்டிப்பா அந்த லாகின் பேர் உங்களுக்கு பேஎம் ஃபைல். ஸோ அப்பதான் உங்களுக்கு விண்டோஸோட கமெண்ட் ப்ராம்ப்ட் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால இதெல்லாம் நீங்க டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் உங்க கீ பேர் நேம் மட்டும் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறீங்க. ஸோ ரிமெம்பர் கிரியேட் கொடுத்துட்டு ஸோ கிரியேட் கொடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இதை ஒரு ஃபோல்டர்ல எடுத்து நீங்க போட்டு வச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டவுன்லோட்ஸ்ல போயிட்டு இந்த கீபேட் லாகின் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து நான் கட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட எஃப் டிரைவ்ல. ஸோ அங்கே சேஃப் அண்ட் செக்யூரா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் தான் மறந்துடாம கண்டிப்பா பண்ணிருங்க. ஸோ இப்போ நம்மளோட லாகின்கான தேவையான செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் ரெடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு விஎம். அந்த விஎம் ஒரு நெட்வொர்க் கூட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக டொமைன் ஐபி ஃபயர்வால்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றோம். ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேம் வந்து லான்ச் விசார்ட் 1 அப்படிங்கிறது அதுவே ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு அதை என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வேணுங்கிறத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ சின்ஸ் இப்போ நம்ம சிஸ்டம்ல தான் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து நான் எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க போறோம். நம்ம ஒன்றும் அவ்வளோ செக்யூரா அதை கிரியேட் பண்ணல. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல எனிவேர்ல நீங்க இப்போ 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ எனிவேர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு எந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு பிட்வீனும் உங்களால டேட்டாஸை வந்து ஷேர் பண்ண முடியும். வேற மை ஐபி கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையா இந்த லேப்லயோ டெஸ்க்டாப்லயோ அந்த சிஸ்டமோட மட்டும்தான் உங்களால அதை கனெக்ட் பண்ண முடியும். கஸ்டம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற ஐபி அட்ரஸஸ் மட்டும்தான் அது கனெக்ட் ஆகும். ஸோ சேஃபர் சைட் நம்ம எனிவேர் என்ன ஐபி அட்ரஸ் வந்தாலும் நம்மளால அது கூட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். அதான் எனிவேர் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டோரேஜ் நமக்கு ஆஸ் யூஷுவல் மினிமலா இருந்தா போதும். ஸோ நம்ம இருக்கிற ஸ்டோரேஜ் 8 GB கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஆன ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ரைட் சைட்ல உங்களுக்கு சம்மரி வந்திருக்கும். ஸோ இதை நீங்க ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம எவ்வளவு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்க இந்த இடத்துல லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்க போறீங்க. ஸோ இட் டேக்ஸ் சம் மினிட்ஸ் உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகி வரதுக்கு. ஜஸ்ட் வெயிட் இட். சூப்பர். ஸோ இப்போ நமக்கு சக்சஸ் நம்மளோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ஸோட ஐடி வந்துருச்சு. ஸோ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அகெயின் நம்ம இன்ஸ்டன்ஸ் டேஷ்போர்ட் போயிட்டோம். இந்த இடத்துல ஆல்ரெடி நான் ஒரு செகண்ட் சர்வர் ஒன்று என்னோடது இருக்கு பெண்டிங்ல. ஸோ அதனால நான் ஷட் டவுன் பண்ணியிருக்கேன். அது ஓடிட்டு இருக்கு. பட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா மை ஃபர்ஸ்ட் சர்வர் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஒன்ஸ் அகேன் சாரி.
இப்போ இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ண ரீசெண்டான மை ஃபர்ஸ்ட் சர்வர். இது வந்து என்னோட ப்ரீவியஸ் சர்வர்ஸ். இது ரெண்டுமே நான் வந்து டெர்மினேட் பண்ணிட்டேன். ஐ மீன் டெலிட் ஆயிடுச்சு, டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இங்க பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஆல்வேஸ் நம்ம சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அவங்க நமக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி டைம் when you are not using or you're going to log out, just in the instances select பண்ணுங்க இந்த செக் பாக்ஸை. Once again, sorry. ஓகே. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்டேட் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டேட்ஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்டாப் இருக்கும், ரீபூட் இருக்கும், டெர்மினேட் இருக்கும். ஸ்டாப் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ ஷட் டவுன். ஸோ இந்த ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க இன்ஸ்டன்சஸ் வில் நாட் ரன். ஸோ உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு உங்களுக்கு கிரெடிட்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு, நம்ம பே பண்ண போறதில்ல. ஸோ உங்க கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கு, யூஸ் ஆகாது. ஸோ நான் ஸ்டாப் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரன்னிங் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் அப்டேட் மட்டும் பண்ணி பாருங்க. எனக்கு நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, சாரி. ஓகே. இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் சர்வர் வந்து எனக்கு ஸ்டாப்பிங்னு வந்து இங்க உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஸோ இதுதான், இது மாதிரி தான் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். அண்ட் அகெயின் சேம் ஸ்டெப், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டன்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் வரும். ஸோ இது நீங்க கொடுத்தீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆகும். இல்ல நீங்க இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டெலிட் பண்ண போறீங்க அப்படின்னா டெலிட் இன்ஸ்டன்ஸ், சாரி டெர்மினேட் இன்ஸ்டன்சஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ் கொடுத்துறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் அன் இன்ஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் இன் AWS. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த இன்ஸ்டன்ஸ் கூட எப்படி கனெக்ட் ஆகலாம், அதுக்கு ஒரு 2 டைப்ஸ் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.